ஹலோ கைஸ், இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து லாட்டிஸ் மாடிஃபையர் வந்து எப்படி ஒர்க் ஆகுதுன்னு பார்ப்போம். ஃபர்ஸ்ட் நான் வந்து அந்த ஆப்ஜெக்ட் வந்து செலக்ட் பண்ணிட்டு ஆட் கொடுத்துட்டு நான் வந்து லாட்டிஸ் மாடிஃபையர் வந்து ஆட் பண்ணிக்கிறேன். ஸோ இதுக்கப்புறம் எஸ்ஸை ப்ரெஸ் பண்ணிட்டு நான் வந்து ஸ்கேல் பண்ணிக்கிறேன். அப்புறம் கீழே வந்து பார்த்தீங்கன்னா டேட்டான்னு இருக்கும். இதை கிளிக் பண்ணிங்கன்னா நம்மளுக்கு வந்து அந்த லாட்டிஸோட ப்ராப்பர்ட்டிஸ் வந்து ஓப்பன் ஆகும். ஸோ இதில் வந்து நான் வந்து செக்மெண்ட்ஸ் வந்து இன்க்ரீஸ் பண்ணிக்கிறேன். அப்புறம் இந்த ஆப்ஜெக்டை வந்து செலக்ட் பண்ணிட்டு நேராக மாடிஃபையர் டேப் போயிட்டு இதில் வந்து லாட்டிஸ்னு ஒரு மாடிஃபையர் இருக்கும். இதை நான் வந்து ஆட் பண்ணிக்கிறேன். ஸோ இதில் ஆப்ஜெக்ட் வந்து நம்ம வந்து லாட்டிஸ் வந்து செலக்ட் பண்ணிக்குவோம். இதுக்கப்புறம் இந்த லாட்டிஸ் மாடிஃபையர் வந்து செலக்ட் பண்ணிட்டு எடிட் மோடுக்கு வந்து சேஞ்ச் பண்ணிக்கிறேன். ஸோ இப்போ வந்து எனக்கு இந்த மாடிஃபையரில் உள்ள ஒரு பர்டிகுலர் பாயிண்ட்ஸை மட்டும் நான் செலக்ட் பண்ணிவிட்டு ஸோ அதை வந்து நான் கிராப் பண்ணாலே நம்மளுக்கு இந்த 3D ஆப்ஜெக்டில் வந்து அந்த ஷேப் வந்து சேஞ்ச் ஆகுது உங்களால் பார்க்க முடியும். ஸோ இந்த மாதிரி ஒரு ஷேப்போட பர்டிகுலர் பாயிண்ட்டை மட்டும் நம்ம சேஞ்ச் பண்ணால் இந்த மாதிரி வந்து சேஞ்ச் பண்ணிக்கலாம். நம்மளோட பிளெண்டர் கிளாஸில் வந்து உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா நம்மளோட வீடியோ கீழே வந்து கமெண்ட் பண்ணுங்கள். ஏன்னா நாங்கள் வீக்லி பார்த்தீங்கன்னா லைவ் கிளாஸஸும் வந்து கண்டக்ட் பண்ணுறோம். அதில் உங்களோட டவுட்ஸை வந்து கண்டிப்பாக வந்து கிளியர் பண்ணுவோம். ஸோ மறக்காமல் நம்மளோட வீடியோ கீழே உங்களோட டவுட்ஸை வந்து கமெண்ட் பண்ணுங்கள்.